தமிழ் நீட்சியே தமிழர் எழுச்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக சாதாரண மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பேசுவது நேரடியாக புரிவதில்லை. அவர்கள் தமிழில் தான் பேசுகிறார்கள், ஆனால் தூய தமிழில் பேசுகிறார்கள். தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சா நீங்க வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டீங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்தால் நீங்க வேற எந்த கட்சிக்காரனையும் இந்த தெருவுக்குள்ளே விட மாட்டீங்க. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு அவர் தமிழ்ல பேசுறது, இப்ப கூட பாருங்களேன், இதுக்கு பேரு தமிழ்ல ஒளிவாங்கி. இந்த சின்னத்துக்கு பேரு, இதுக்கு பேரு ஒளிவாங்கி. எனக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிங்கன்னு ஒருத்தர் கூட தெரியாது. மைக்கு சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொன்னதான் தெரியும். ஓ அப்படி சொல்லுப்பா தமிழ்ல அப்படின்னு மக்கள் கேட்கிற மனநிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளை, நேற்று நான் ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு என்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஒரு விவாத நிகழ்ச்சி, மக்கள் சபை என்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். நான் மட்டும் போகல, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோடி தோழர்கள் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு நாங்க அங்க போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டிருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்தது, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சி பங்கேற்றிருந்தது. அதே மாதிரி இந்திய பொதுவுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் சிபிஎம் அந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருந்தது. அன்பான உறவுகளை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்றிருந்தது. அதோடு நாம் தமிழர் கட்சியும் பங்கேற்றிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவை குற்றம் சாட்டுவது. பாரதிய ஜனதா கட்சி பேசுகிற போது திமுகவை குற்றம் சாட்டுது, திமுக பேசுகிற போது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசும்போது ஒட்டுமொத்தமா எல்லாரும் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன் என்று சொன்னால், நாங்கள் தான் நேர்மையான அரசியலை, உண்மையான அரசியலை முன்னெடுத்து வச்சோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் வெங்கி தலைமுடிந்து பதில் சொல்ல முடியாம இருந்தாங்க. வாயெடுத்து போயிட்டான். இத்தனை வருஷமா இவன் அவனை குறை சொல்றது, அவன் இவனை குறை சொல்றதுன்னு இந்த புருஷன் முன்னாடி சண்டை மாதிரியே போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துதான் அறிவுபூர்வமா பேசுறோம். என் தாய்மொழி தமிழ் மொழியில் தூய தமிழில் பேச வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஒரு காலத்துல பேருந்து அப்படின்னு தெரியாது, ஆனா கிராமத்துல கூட 8 மணி பேருந்துக்கு நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல மின்விசிறினா தெரியாது. இதை ஏன் சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு பள்ளிக்கூடம் என்னன்னே தெரியாது. எங்க அம்மா படிச்சதே இல்லை, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு கைத்து கட்டில படுத்திருந்தவனுக்கு படிச்சுன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. அது என்ன சிந்தனைனா, எங்க அம்மாவுக்கு எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை தெரியும் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவோட உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். அம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க கை கடிகாரம்னு சொல்லல, வாட்ச் அப்படின்னாங்க. அம்மா இது என்னம்மா? இது சட்டை, ஷர்ட். அம்மா இது என்னம்மா? ரிங். அம்மா இது என்னம்மா? சைக்கிள். அம்மா இது என்னம்மா? பெடல். அப்ப சவுண்ட் கேடுச்சு. அம்மா என்னம்மா சத்தம் கேக்குது? பஸ் ஹார்ன் அடிச்சுட்டு வர்றான். பஸ் ஒரு ஆங்கில வார்த்தை, அடுத்து ஆரம்.
ஒரு ஆங்கில வார்த்தை. இது கிச்சன், இது பிளேட்டு, இது ஸ்பூனு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் எங்க அம்மாவுக்கு ஆங்கில வார்த்தைகள் தெரியுது. நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் 1000 வார்த்தை தெரியும். கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சா ஆங்கிலம் பேசுவீங்க. ஆனா தாய்மொழி தமிழ், உன்னுடைய முகம், உன்னுடைய அடையாளம். நான் அமெரிக்காவுக்கு போனேன், who are you என்று கேட்டால் I am from India, I am தமிழன் அப்படிதான் சொல்லுவேன். எந்த தேசிய இனம்? உலகத்தில் வாழுகிற மக்களை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு மரபினம், இன்னொன்னு தேசிய இனம். இதெல்லாம் உங்களுக்கு நாங்க பேசுறது, நாங்க தான் பேசுவோம், வேற எவனுக்கும் பேச தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த அரசியல் கட்சிக்கும் பேச தெரியாது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, இங்க இருக்கிறவங்க யாரையாவது வந்து பேச சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை இரண்டாக பிரித்து விடலாம். ஒன்று மரபினம், இன்னொன்று தேசிய இனம். மரபினம் என்பது அவனுடைய உடல் கூறியலை கொண்டு பிரிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நேபாளிக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கும். அவன் மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், அவன் உயரம் ஒரு மாதிரி இருக்கும், அவன் நிறம் ஒரு மாதிரி இருக்கும். காரணம் அவன் வேற மரபினம், நம்ம வேற மரபினம். நீக்ரோவும் நம்மளும் ஒரே மாதிரி இருப்போம். ஏன்? நீ நானும் நீக்ரோ மரபினம். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நீக்ரோவும் நம்மளும் ஒரே மரபினத்தை சேர்ந்தவர்கள். நேபாளி மங்கோலிய மரபினம். சரி, இங்க ஆரியர்கள் இருக்காங்க, பிராமணர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு? அவர்கள் காக்கேசிய மரபினம். அப்ப மரபின ரீதியா நீக்ரோவும் நம்மளும் ஒரே மரபினம். எப்படி? இதை எதை வச்சு சொல்றாங்க? பூமத்திய ரேகையை வச்சு சொல்றாங்க. பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல சூரியன் இருந்துச்சுன்னா சூரியனோட கதிர்கள் நேரடியா அவங்க மேல படும். சூரியனோட கதிர்கள் நேரடியா நம்ம மேல பட்டுச்சுன்னா என்ன? நிறம் கருத்துருவோம், நிறம் கருப்பாயிரும். நீக்கிறோ ஏன் நிறம் கருப்பா இருக்கா? ஏன்னா அவன் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கான். நம்ம கொஞ்சம் வெளுப்பா இருக்கிறோமே, நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம். ஆனாலும் அவனும் நம்மளும் ஒரே மரபினம் தான். ஆனால் தேசிய இனம் என்பது அவன் பேசுற மொழியை கொண்டு பிரிப்பது தேசிய இனம். மராத்தி பேசுறவன் மராத்தி, மராட்டியன். இங்கிலீஷ் பேசுறவன் இங்கிலீஷ்காரன். அசாம் மொழி பேசுறவன் அசாமி. பிரெஞ்சு மொழி பேசுறவன் பிரெஞ்சுக்காரன். தெலுங்கு மொழி பேசுறவன் தெலுங்கு. மலையாள மொழி பேசுறவன் மலையாளி. கன்னட மொழி பேசுறவன் கன்னடன். தமிழ் மொழி பேசுறவன் இல்ல திராவிடன். எப்படி எப்படி எப்படி? தமிழ் மொழி பேசுறவங்க மட்டும் திராவிடன் என்று ஒரு திருட்டு கூட்டம் இங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டா சொல்லி வச்சிருக்க. நீ நானும் நம்புறவே, நம்ம அப்பனும் தாத்தனும் நம்பி இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி வைக்கிறவங்க கூட திராவிடன் கட்சி வைக்கிறவங்க ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. நம்புவீங்களா நீங்க? ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. கருணாநிதி தமிழரா? எம்ஜிஆர் தமிழரா? ஜெயலலிதா தமிழரா? கருணாநிதி தெலுங்கர், எம்ஜிஆர் மலையாளி, ஜெயலலிதா கன்னட பாப்பாத்தி. அவங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற கட்சிக்கு பேரு திராவிட முன்னேற்ற கழகம். இங்க யாரு திராவிடன்? என் தாய் தமிழச்சி, என் தந்தை தமிழன். நான் பேசுகின்ற மொழி தமிழ் மொழின்னு சொன்னா நான் தமிழனா திராவிடனா? எப்படி நான் திராவிடன்? எத்தனை நூற்றாண்டுக்கு ஏமாத்துவீங்க? இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு மேடை அமைச்சு கொடுத்து அந்த மேடையில நீ இந்த மக்களுக்கு செய்தது என்ன என்று விவாதி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் உனக்கு வாய்ப்பு கொடுத்தா, அங்க வந்து திமுக காரனும் பாஜக காரனும் சேர தூக்கி அடிச்சுக்கிறான். யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்கோம். என் பிள்ளைகளுக்கு நான் கையை காட்டுறேன், உட்கார்ந்து ஒன்னும் சத்தம் போடாத பேசாம இருந்து. நான் மேடையில இருக்கிறேன், தம்பிங்க வந்து என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆனால் திமுக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை மறைப்பதற்காக 2 பேரும் சேர தூக்கி அடிச்சுக்கிறான். இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல். தமிழ் வீழ்ச்சியா தமிழர் எழுச்சி என்று இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. நாம் தமிழர் கட்சி தூய தமிழிலே பேசுவதற்கு, தமிழ் மொழியை காப்பதற்கு, தமிழ்தான் எனது அடையாளம் என்று சொல்லுவதற்கு இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா திமுகவும் தப்பு சொல்லக்கூடாது,
திமுகவும் வந்து தமிழை வளர்க்குது. எப்படி வளர்க்குது தெரியுமா? பிள்ளைகளுக்கு நாங்க தூய தமிழ் பேர் வைக்கிறோம். எழிலரசன், அமுதநிலா, வெண்பா அப்படின்னு தூய தமிழ் பேர் வைக்கிறோம். ஆனால் நம்முடைய கடந்த 50 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திமுக எப்படி பேர் வச்சிருக்கு? கிராமத்துலாம் இந்த பிறந்த நாளுக்கு போஸ்ட் ஒட்டி வைக்கிறாங்க. பேரெல்லாம் எல்லாம் சமஸ்கிருத பேரு, வாயிலே நுழைய மாட்டேங்குது. பேரெல்லாம் பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர் என்ன அழகழகான பேர் வச்ச இந்த அப்படி என்ன அந்த மன்னர்களுடைய பேரெல்லாம் பாருங்க. நலங்கிள்ளி, அருள்மொழிவர்மன், கரிகால் சோழன், என்ன மாதிரியான ஒரு தமிழ் சமூகம் தனக்கென்று ஒரு பெரிய வரலாறை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல பேர் வைக்க முடியல. அதனால எல்லாரும் தமிழ் பேர் வைங்கடா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கடைகளை போய் பாரு, எந்த கடையிலாவது தமிழ் இருக்கா? இல்ல. என்ன இருக்கு? ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கிறான். இங்க இருக்கிறவங்க பூரா இங்கிலீஷ்காரங்க பிறந்த மாதிரி எல்லாம் கடை வச்சாலே உடனே ஒரு ஆங்கிலத்தில் பெருசா எழுதி வச்சிடறான். ஏன்னா தமிழ்ல பெருசா எழுதி ஆங்கிலத்தில் சின்னதா வச்சுக்கணும்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆனா நீ வேற எந்த மாநிலத்துக்கும் போ, ஆந்திராவுக்கு போ, தெலுங்குல தான் பெருசா இருக்கும். கர்நாடகாவுக்கு போ, தெலுங்குல தான் பெருசா இருக்கும். அசாமுக்கு போ, அசாமில தான் பெருசா இருக்கும். மராட்டியத்துக்கு போ, பாம்பைக்கு, மராட்டியில தான் பெருசா எழுதியிருப்பான். தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலத்திலும் பெருசா எழுதியிருப்பான். இந்த சூழ்நிலையில அந்த போர்டெல்லாம் அழிச்சு நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா சட்டம் போடுவான். தமிழ்ல தான் போர்டுகள் இருக்கணும், இல்லைன்னா கடையை போட்டு சீல் வச்சிருவோம். நாங்க சட்டம் போடுவோம். ஏன்னா இது தமிழ்நாடு, தமிழர்களுடைய நிலப்பரப்பு, தமிழ் மொழி கோல வச்சுக்கிற இடம். எது வரைக்கும் தான் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டா, எது வரைக்கும் என் மொழி பேசப்படுகிறதோ அது வரைக்கும் என்னுடைய நிலம். புரியுதுங்களா? அதனால சொல்றேன், நாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது தமிழ்ல பேர் வை, தமிழரசி என்று பேர் வை, தமிழ் செல்வன் என்று பேர் வை, தூய தமிழ்ல பேர் வை. உன் பேரை கேட்டவங்க, எங்க அப்பா எனக்கு பேர் வச்சான் பாருங்க, களஞ்சியம்னு பேர் வச்சான். எவ்வளவு தூய்மையான ஒரு தமிழ் சொல்லு. யோசிங்க, இது நானா வச்சுக்கிட்ட பேர் கிடையாது, என் தந்தை எனக்கு வச்ச பேரு. அப்போ தூய தமிழ்ல பேர் வைடான்னு சொன்னா, ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் பேர் வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? சரக்குக்கு பேர் வச்சிருக்காரு தமிழ்ல. என்னென்ன வீரன் அப்படின்னு. மதிப்புக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தனக்கு முன்னால் திரண்டிருந்த பெண்களை பார்த்து பேசினாங்க. எப்படி? கண்ணு கலங்கி பேசினாங்க. என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் இருக்கிற நாடு, மாநிலம் தமிழ்நாடு. குடிச்சிட்டு புருஷன் செத்து போயிட்டாங்க. இளம் வயதிலேயே பெண்கள் கணவனை இழந்து அதிகம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று பேசினார். பேசினது யாரு? கலைஞரின் மகள் மு.க. ஸ்டாலின் அன்பு தங்கை மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் பேசினாங்க. அப்படி பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இது போன்று இளம் வயதிலேயே கணவனை இழக்கிற பெண்கள் இனி உருவாக கூடாது என்பதற்காக எங்க கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சாராய ஆலைகளை படிப்படியா மூடுவேன்னாங்க. ஆனா தமிழக அரசு என்ன செய்யுது? வீரன் பிராண்ட் அது என்ன சொல்றாங்க? வீரன் பிராண்ட் என்ன சொல்றாங்க? குறைந்த விலை, அதிகம் போதை, புதிதாக உதயம் வீரன் பிராண்ட். இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் திமுக காரர்கள் வந்தா அவன் உன் தாலியை அறுக்க வர்றவன், உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை குடிக்க வச்சு கொலை செய்ய வர்றவன். திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, ரெண்டு பேரும் யாரு? என் தங்கச்சி, என் அக்கா, என் அம்மா தாலியை அறுக்க வர்றவன். சாராய கடையை திறந்து வச்சு தமிழ்ல சரக்கு கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? தமிழ்ல சரக்கு கொடுக்குற, குறைந்த விலை, அதிகம் போதையா. சீக்கிரம் செத்து போறீங்களா? என் மச்சான், என் மாமன், என் அண்ணன் தம்பி, என் மாமன் மச்சாங்க சீக்கிரம் சாகணுங்க. இந்த லட்சணத்துல எம்பி எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வருவீங்க வீட்டுக்கு. அம்மா, இந்த நிலப்பரப்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கவங்களுக்கு நாங்க சின்ன கூட்டமா இருக்கோம், சின்ன பசங்களா இருக்காங்க,
என்ன நீங்க பேசுறாங்க? நாங்க தான் உண்மையா பேசுறோம், நாங்க தான் துணிச்சலோட பேசுறோம். பாருங்க, சென்னையில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முதல்ல எம்பிக்கு நின்று ஜெயிச்சவங்க எல்லாம் ஓட்டு கேட்டு திரும்ப நாடாளுமன்ற வேட்பாளராக போகும்போது எந்த தெருவுக்குள்ளும் நுழைய முடியல. விளக்கமாவோட நிற்கிது பொம்பளைனா, உள்ள நுழைஞ்சா அட்டி பண்ணாரு. விளக்கமாவோட நிற்கிது பொம்பளைனா. நான் போய் சொல்லல, இணையதளங்களை போய் பாருங்க. மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி தூத்துக்குடிக்கு ஓட்டு கேட்க போனா காரை விட்டு அந்த வேலை விட்டு இறங்க முடியல. இறங்காதங்குது மக்கள். ஜெயிச்சுட்டு போய் ஒரு இலவும் பண்ணல. ஆனா இந்திய அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்த பல கோடி ரூபாய சுருட்டிட்டு போயிட்டாங்க. என்ன தைரியத்தில் திரும்பதான் வீரன் கோட்டுல கோழி பிரியாணி, கோட்டுக்கு காசு. இந்த தைரியத்தில் என்ன பண்ணா திரும்ப சென்ற முறை நீ வென்று இந்த மக்களுக்கு அந்த ஒன்றிய அரசு ஒதுக்கி கொடுத்த பணத்தை வச்சு என்ன செஞ்ச சொல்ல பாப்பா. சொல்லுவான் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் லைட்டு கம்பம் நட்டேன். எவ்வளவுக்கு? 1 லட்சம் ரூபாய்க்கு லைட்டு கம்பம் நட்டேன். சத்துணவு மண்டபம் கட்டி கொடுத்தேன். அப்புறம் எல்லா வீட்டுக்கும் ரோட்டுக்கெல்லாம் நான் பைப்பு போட்டேன். சரி, வேற எல்லாத்தையும் சேர்த்துனா மொத்தமாக எவ்வளவுப்பா வருது? 5 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு அரசாங்கம் கொடுக்குது? ஒரு வருஷத்துக்கு 10 கோடினா 5 வருஷத்துக்கு 50 கோடி கொடுக்குறப்பா. ஒரு வருஷத்துக்கு 5 கோடினா 5 வருஷத்துக்கு 25 கோடி கொடுக்குறப்பா. அந்த 25 கோடியை வச்சு என்னப்பா செஞ்சாங்க மக்களுக்கு? கேட்கணுமா இல்லையா? கேட்கறதுக்கு உங்க பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம், விடமாட்டோம். நீ கேட்கறியா இல்லையோ நாங்க கேட்போம். ஏன்னா இப்ப இந்த தெருவுகளுக்குள்ள வரும்போது அப்படியே பிள்ளைகள் சுத்தி அப்படியே சின்ன சின்ன வாண்டுங்க, சின்ன பிள்ளைகள் என்னை சுத்தி நிக்கிறான். ஒரு கிராமத்துக்கு நான் போனேன். அங்க ஒரு 100 பிள்ளைகள் சேர்ந்துட்டு என் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடுறான். எல்லாமே குட்டி பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கிற போது என் மனசு எந்த பதட்டத்துக்கு வந்துச்சு தெரியுமா? என் எதிர்கால சந்ததிகள் இவெல்லாம் நாளைக்கு காலேஜுக்கு போவான், இவெல்லாம் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவான், இவெல்லாம் படிச்சு பிடிச்சிட்டு தன்னை படிக்க வச்ச அப்பா அம்மாவை, கூலி வேலை செய்யற என் தாய் தகப்பன ஒரு நல்ல வேலைக்கு போய் காப்பாற்றணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? அப்படி நினைக்கணும்னு சொன்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் அவன்லாம் வேலைக்கு போறதுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கா? ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு அவன் போயிட முடியுமா? முடியாது. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500 ரூபாய் காசுக்கும் நம்ம ஓட்டு போட்டோம்ல, அதனால அவன் காசை வாங்கினவன் இருக்கான்ல, அவன் எதுவுமே உங்களுக்கு செய்யல. ஏன் செய்யல? பழைய படம் இருக்கும், பழைய படம் MRR வாசுன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் எலெக்ஷன் நினைப்பார். அப்ப எலெக்ஷன் அன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்ப 10 ரூபா கொடுப்பாரு லஞ்சம். 10 ரூபா கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிடுவார். ஓட்டை வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல, திரும்ப நீங்க எலெக்ஷன் நிக்க போனா கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பான்? எந்த 10 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டா எந்த நாய் கேட்பான்? வர சொல்ல நாய அப்படின்னு MR ராதா பையன் அவர் சொல்லுவார், என்கிட்ட 10 ரூபா வாங்கி ஓட்டு போட்டான், அந்த நாய் எப்படி என்ன எதிர்த்து கேள்வி கேட்பான்? அதேதான் நம்ம நிலைமையும். ஓட்டுக்கு 500 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்லா கவனமா யோசிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு தான் 500 ரூபா கொடுத்தான், நமக்கு வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு தான் ஒரு 500 ரூபா மேல 2000 கொடுத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க. என் அன்பான மக்களே, இல்ல. என் இளைய தலைமுறை பிள்ளைகளே, இல்ல. உங்க தொகுதியில மொத்தம் 15 லட்சம் ஓட்டு இருக்கு. 15 லட்சம் ஓட்டு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபான்னா 15 லட்சம் பேருக்கு எத்தனை கோடியை கொடுப்பான்? இந்த திமுக கூட்டணியில் இருந்து வருகிறவர்கள், அதிமுக கூட்டணியில் இருந்து வருகிறவர்கள், பாஜக கூட்டணியில் இருந்து வருகிறவர்கள் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இன்னமும் உங்ககிட்ட வரல. இதுவரைக்கும் உங்ககிட்ட வரல. அவங்க 3 நாளைக்கு முன்னாடி தான் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? காசை கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பான்? 15 லட்சம் பேருக்கு ஒரு தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தோம்னா அது எவ்வளவு கோடி? பல கோடி. அந்த கோடி பணத்தை கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சான்னா, வெற்றி அடைந்த பிறகு
பரவாயில்ல, மக்களுக்காக ஒரு 15 கோடி செலவு பண்ணோம், 20 கோடி செலவு பண்ணோம்னு அப்படியே ஜாலியாக போயிடுவானா? அவ்வளவு ரொம்ப நல்லவங்களா? அவ்வளவு யோக்கியமானவங்களா? வட்டி போட்டு திரும்ப சம்பாதிக்கணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? நினைப்பானா? நினைக்க மாட்டானா? நினைப்பான். அப்ப வட்டி போட்டு திரும்ப சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு அரசியல்ல இருக்கிற வாய்ப்பு என்ன? வீட்டுக்கு வந்து நான் கொடுத்த 200 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும்? கேட்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? உங்களுக்கு நல்லது செய்ய சொல்லி இந்திய அரசு ஒதுக்கி கொடுக்குதுல பல கோடி, அந்த கோடிய திருடிடுவான், அந்த கோடிய ஆட்டையை போட்டுவான், அந்த கோடிய கொள்ளை அடிச்சிருவான். உன் பிள்ளைக்கு வேலைக்கு போறதுக்கு தொழிற்சாலை வைக்க மாட்டான், உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டான். அவன் காசு போட்டான்ல, அந்த காசை திரும்ப சம்பாதிக்கணும்னு நினைப்பான். இதுதான் சூழ்ச்சி, இதுதான் சூழ்ச்சி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது யாருக்கெல்லாம் புரியல, பணம் கொடுத்தவங்க வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஓட்டம் அவனுக்கு போட்டு நீங்க வெற்றி அடைய வச்சீங்கன்னா அவன் உங்க பிள்ளைகளுடைய நலனுக்கு இந்திய அரசு ஒதுக்கி கொடுக்கிற பணத்தை ஆட்டைய போட்டுருவான். அப்ப பணம் கொடுக்க ஒருத்தன் வரும்போது உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். இல்லது இவன் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போனான், ஒரு சின்ன புழுவை தூண்டில் முள்ள கோத்து போட்டோம்னா அது ஒரு இறை அப்படின்னு நினைச்ச ஒரு மீன் வந்து அந்த பூச்சியை பிடிச்சிருந்தா தூண்டில மாட்டிக்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு சின்ன மீனை போட்டு உங்களை பெரிய மீனை பிடிக்க போறான், உங்களை ஏமாத்த போறான் அப்படின்னு அர்த்தம். ஆகவே எவனும் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறானோ அது அதிமுக காரணம், திமுக காரணம், அது பாஜக காரணம், காங்கிரஸ் காரணம், எவன் உங்களுக்கு காசு கொடுக்குறானோ அவன் திருட்டு போய. ஒரு திருட நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன செய்வான்? கரெக்ட் அடிக்கணும். கையில செருப்பு கிடைச்சா செருப்பால் அடிப்போம், விளக்கமாக கிடைச்சா விளக்கமாக அடிப்போம், கல்லு கிடைச்சா கல்லால் அடிப்போம். என் வீட்டுல என்ன கொள்ளடிச்சுட்டு போயிட்டு வந்திருக்கான், என் வீட்டை கொள்ளடிச்சுட்டு போயிட்டு வந்திருக்கான். ஒரு தம்மா துண்டி எலி உன் வீட்டுல இருக்கிற எலி, தம்மா துண்டி எலி, அது உன் வீட்டுல இருக்க தக்காளி ஒண்ணு பாவம் திருடி சாப்பிடும் பசியில. உடனே என்ன செய்வீங்க? கோவப்பட்டு உடனே கடையில் போய் எலி பாசனம் வாங்கி வந்து வச்சு அந்த எலியை கொள்றீங்கல்ல. இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய கோடி சொல்றாங்க. பரம்பரைக்கு சொத்து சேர்த்து உட்கார்ந்து இருக்கானே, அவனை என்ன பண்ண போறீங்க? என் அன்பான மக்களே, அவனை என்ன பண்ண போறீங்க? நாம் தமிழர் கட்சி நியூஸ் 18 தமிழ்நாட்டில் போய் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு கூட யோகியதை கிடையாது. கேள்விக்கு பதில் சொல்ல ஒருத்தனுக்கு யோகியதை கிடையாது. அடிச்சுக்கிறான் யோசனை. அதனால என் அன்பான மக்களை, உங்களுக்கு நான் உண்மையை சொல்லிட்டு போறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி உங்க ஓட்டுக்கு பணம் தராது. ஆனா என்ன பண்ண தெரியுமா? இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படுற தொகை மொத்தத்தையும் இந்த தொகுதிக்கு வெளிப்படையா செலவு பண்ணுவான். களஞ்சியத்துக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு, நான் என்ன வேலை செய்கிறேன் என்பது எந்த நிமிஷமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய எண்ணெய், என் நம்பரை என்னுடைய தொகுதியில் இருக்கிற அத்தனை ஊர்லயும் நான் எழுதி போடுவேன். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் என்னை கேள்வி கேட்கலாம். நான் கேட்கிறேன், மக்கள் போராட்டம் நடத்துறாங்க, ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்துறாங்க. உங்க தொகுதி எம்பி என்னைக்காவது வந்து கேட்டிருக்காரா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, என்னங்க போராட்டம்னு கேட்டிருக்காரா? உங்க தொகுதி எம்எல்ஏ என்னைக்காவது வந்து என்ன இந்த இடத்துல பசுமறியல் நடத்துறீங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தானே உங்களுடைய மக்கள் பிரதிநிதி, எனக்கு தானே ஓட்டு போட்டீங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். என்னைக்காவது சரித்திரத்தில் என்னைக்காவது வந்திருக்காரா? ஓட்டு போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், காலரை தூக்கி விடுவாரு, அப்படியே போயிடுவாரு. அவர் பெரிய ஆளு, காலரை தூக்கி விட்டுருவாரு. அடுத்து எப்ப தெரியுமா வருவாரு? அவர் குனிஞ்சிட்டு பவ்யமா வருவாரு. எப்ப? அடுத்த தேர்தல் வரும்போது இப்படி வருவாரு. எதை கொண்டு வருவாரு? சாமியை தூக்கிட்டு வருவாரு, இல்லன்னா காசை தூக்கிட்டு வருவாரு, இல்லன்னா கூட்டணியை தூக்கிட்டு வருவாரு. இது மூணுமே நாம் தமிழர் கட்சிகிட்ட கிடையாது. உங்களை மக்கள் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க.
ஒரு பெரும் புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்துவதற்கான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. திருடன் ஒருத்தம் கூட கிடையாது நாம் தமிழர் கட்சியில. திருடன் ஒருத்தம் கூட கிடையாது, கொள்ளை அடிக்கிறவன் ஒருத்தம் கூட கிடையாது. ஆனால் ஏனைய கட்சிகள் கூட்டு சேர்ந்துட்டு வர்றதில்ல, கூட்டு சேர்ந்துட்டு கூட்டணி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கூட அம்மா மதிப்புக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் ஐயாவோட மனைவி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அங்கே நல்ல மரியாதை, ஒரு ராஜ்ய சபா சீட்டு, அதுக்கப்புறம் தொகுதி தொகையெல்லாம் நல்ல முறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அது என்னம்மா தொகுதி? ஓகேம்மா, அது என்னம்மா தொகை? எங்க ஐயா வைகோ இருக்காருல்ல, அவர் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? வயசாகி போச்சுல, கொஞ்சம் உளறிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, இன்னும் தொகுதியும் தொகையும் முடிவாகலன்ட்டாரு. அப்புறம் திடீர்னு சுதாரிச்சுக்கிட்டு இல்ல அது அப்படின்னு தடுமாறிட்டாரு. காரணம் என்ன? அது என்ன தொகை? உங்களுக்கு கூட்டணி, திமுக கூட்டணி தானே தெரியும். கூட்டணிக்கு ஏன் கட்சிக்காரங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அண்ணா திமுக கூட்டணி தானே தெரியும், கூட்டணிக்கு ஏன் போறாங்கன்னு தெரியாதுல்ல. பாஜக கூட்டணி தானே தெரியும், கூட்டணிக்கு ஏன் போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு தொகுதிக்கு 25 கோடி. அம்மா திமுக கூட்டணிக்கு போனா ஒரு தொகுதிக்கு 25 கோடி பணம். அதிமுக கூட்டணிக்கு ஒரு கட்சி போச்சுன்னு வச்சுங்க, இப்ப நாளைக்கே நான் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் வாக்குகள் எனக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. அதனால நானே கூட்டணிக்கு போவேன். ஏன் போவேன்? போய் கேட்பேன், எனக்கு 5 தொகுதி கொடு, நான் 3 தொகுதி இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஒரு தொகுதிக்கு 25 கோடிங்க. யார் கொடுப்பா? திமுக தலைமைன்னா திமுக கொடுக்கும். ஐயா மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா ஒரு தொகுதியா 25 கோடியா திமுக கொடுக்கும். அப்ப கூட்டணி லட்சணம் புரியுது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. மக்கள் கூட்டணிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா? மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கா கூட்டணி? இல்ல, மக்களை ஏமாற்றுவதற்கு அன்பான உறவுகளை நேரம் கடந்து விட்டதால் நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நாங்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். நாங்க திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். நாங்க சாராய கடையை நாங்க வந்தா மூடிவோன்னு புதுசா வீரன் அப்படின்னு ஒரு சாராயத்தை நாங்க கொண்டுகிட்டு வரமாட்டோம். இந்த மக்களை குடிக்க வச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக என்கிற அந்த அயோக்கியத்தனமான கட்சி தமிழ்நாடு வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்தியாவிலேயே போதை பொருள் விற்கிற ஒரு இடமா, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இன்னைக்கு மாத்திருக்கு யாரு? திமுக. முக ஸ்டாலினின் மகன் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தனை உருவாக்குறாரு. யார? போதை பொருள் விற்கிறவன. நம்ம பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் போதை பொருளை வாங்கி தின்னுட்டு சாதனம் நினைக்கிறான். யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவியும். இந்த குடும்பம், திமுக குடும்பம் என்ன செய்யுது? தமிழர்கள் மீது வன்மம் கொண்டு தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகளையும் என் தங்கச்சி அக்காமாருடைய தாலியையும் அறுக்கம் என்று வர்றீங்க. அதுக்கு நீங்க திமுக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. போடுறதா இருந்தா உங்க விருப்பம், போட்டா திரும்பவும் இப்படியே தான் இருக்கும் உங்க தொகுதி. எங்களுக்கு நீங்க வாக்களிங்க, எனக்கு வாக்களிங்க. நான் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.